சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். அமலநாதி பிரான்ல ஒரு முக்கியமான பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். என்னன்னா 10 பாசுரங்கள்ல நடுநாயகமாக இருக்கும் பாரமாய பழவினைன்னு தொடங்கக்கூடிய 5வது பாசுரம். 10 பாசுரம்னா 5வது தான நடுநாயகம். அதுபோல இந்த பாசுரத்திலும் பெருமாள் திருமேனியில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய பிராட்டி வீற்றிருக்கும் திருமார்பு, அந்த திருமார்பின் அனுபவமாக அமைந்திருப்பது இந்த பாசுரம் என்பது இந்த பாசுரத்துக்கான விசேஷம். அடுத்த சிறப்பு என்னன்னா, பெருமாளுடைய திருவடியை முதல்ல திருப்பாணாழ்வார் சேவிச்சார். அது அவருடைய கண்களை ஈடுபடுத்தியது. அதுக்கப்புறம் பெருமாளுடைய மஞ்சள் பட்டாடையை சேவிச்சார், நெஞ்சமதிலே ஈடுபட்டது. பெருமாளுடைய உந்தியை சேவிச்சார், ஜீவாத்மா ஈடுபட்டது. உதரபந்தம்ங்கிற அரஞ்ஞான் கயிறை சேவிச்சார், அதிலையும் நெஞ்சம் ஈடுபட்டது. ஆனா இப்ப திருமார்பை சேவிக்கும் போதுதான் திருப்பாணாழ்வார் பெருமாளுக்கு அடிமையாக ஆகிறார். அதனால திருப்பாணாழ்வாரை அடிமைப்படுத்திய பாசுரம் இந்த பாசுரம் என்று ஆச்சாரியர்கள் விளக்கி இருக்கிறார்கள். ஏன்னா 3ஆம் பாட்டிலையும் ஒரு அடியேன்னு சொல்லியிருப்பார். ஆனா 3ஆம் பாட்டுல சொன்ன அடியனுக்கு அழகுக்கு தோற்றவன் அர்த்தம், அழகை ரசித்தவன் தான் அர்த்தம். இப்போதுதான் அடியவன் என்று அடிமையாகிறார். ஏன் இதுவரை அடிமையாகாதவர் ஏன் 5ஆம் பாட்டுல அடிமையானார்னா, தாயாருடைய கட்டாட்சம், லக்ஷ்மி கட்டாட்சம் இருந்தால்தான் பெருமாளுக்கு அடிமைங்கிற புரிதல் வருமா. திருப்பாணாழ்வார் லோகசாரங்க முனிவர் தோளில் எழுந்தருளி பெருமாளை அனுபவிக்க திருவரங்கம் பெரிய கோவிலுக்குள்ளே அரங்கனை நோக்கி சென்றார் அல்லவா. அதுல முதல் பாட்டுல திருவடியை அனுபவிக்கும் போது வைகுண்டநாதனாக பெருமாளை கண்டார். 2ஆம் பாட்டிலே பெருமாளுடைய மஞ்சள் பட்டாடையை அனுபவிக்கும் போது உலகளந்த பெருமாளாக அரங்கனை கண்டார். 3ஆம் பாட்டுல உந்தியை அனுபவிக்கும் போது திருவேங்கடமுடையானாக அரங்கனை கண்டார். 4ஆம் பாட்டிலே அவருடைய உதரபந்தத்தை அனுபவிக்கும் போது ராமபிரானாக அரங்கனை கண்டார். ஆனா இப்ப 5ஆம் பாசுரத்துல திருமார்பை அனுபவிக்கும் போதுதான் லக்ஷ்மி நாதனாக, பிராட்டியோடு கூடிய பெருமாளாக, அந்த திருமார்பில் வீற்றிருக்கும் மகாலட்சுமிக்கு கணவனாக, ரங்கநாயகி தாயாரின் கணவன் என்று ரங்கநாதனை எங்க காண்கிறார்னா 5வது பாசுரத்துலதான். அப்போ தாயாரோடு சேர்ந்த பெருமாளை எப்ப சேவிக்கிறோமோ அப்பதான் நம்முடைய அடிமைத்தனம் என்பது முழுமை பெறும். இந்த ஜீவாத்மா பெருமாளுக்கு அடிமை. அந்த அடிமை என்னும் தன்மை எப்ப முழுமை பெறும்னா, நாம வெறும் பெருமாளுக்கு அடியோம் அல்லோம், பிராட்டியோட கூடிய பெருமாளுக்கு தான் அடிமை. அது என்ன தாயாருக்கு அடிமை இல்லாம வெறும் பெருமாளுக்கு நாம் அடிமை? கிடையவே கிடையாதே. எங்க தாயாருக்கு தான் ஏற்றம். அந்த தாயாருக்கு கேள்வனாக இருக்கும் பெருமாளுக்குத்தானே நாம் அடிமை. அதனால இதுவரை பாடின்னு வரும்போது திருவடியோ அல்லது ஆடையோ உந்தியோ உதரபந்தமோ மனசு ஈடுபடுறது, கண்ணு ஈடுபடுறது, ஆத்மா ஈடுபடுறது, ஆனா அடிமையாகல. திருமார்பு சேவிச்சதும் தான் அடிமையாகவே ஆகிறார். ஏன்னா அந்த திருமார்புக்கு மட்டும்தான் அந்த ஏற்றமா. இது வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை காட்டுறார். பெருமாள் திருவடிக்கு எப்ப சிறப்புன்னா, பக்தர் தலையில திருவடி பதிச்சு அனுகிரகம் பண்ணா சிறப்பு. நாம போய் சரணாகதி பண்ணும் போது நமக்கு புகழ் அளிப்பதாலே சிறப்பு. அப்ப அந்த நேரத்துல திருவடி கிரேட். பெருமாளுடைய மஞ்சள் பட்டாடைக்கு எப்ப சிறப்பு அப்படின்னா, அந்த மது கேட்டவர்களை வச்சு நசுக்கி அந்த இரத்தக்கரை படிந்த நேரத்தில் அந்த மஞ்சள் பட்டாடைக்கு சிறப்பு உண்டு. பெருமாளுடைய உந்திக்கு எப்ப சிறப்புன்னா, பிரம்மாவை படைத்த நேரத்தில் சிறப்பு. அதுக்கப்புறமும் அழகா இருக்கு, அந்த ஒரு விஷயத்தினாலே சிறப்பு. அதுக்கப்புறம் அவருடைய உதரபந்தம்னு ஒரு அரஞ்ஞான் கயிறு அணிஞ்சுட்டு இருக்காரு, அதுக்கு எப்ப சிறப்புன்னா, அது யசோதை கட்டி போட்டா இல்லையா, அந்த நேரத்துல சிறப்பு. ஏன்னா இதை பார்க்கும்போது அந்த ஞாபகம் வருது. அப்போ திருவடிக்கோ ஆடைக்கோ உந்திக்கோ உதரபந்தத்துக்கோ அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் பெருமை. ஆனா எல்லா நேரத்திலையும் பெருமையோடு இருக்கிறது எதுனா திருமார்பு. ஏன்னா அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு அந்த திருமார்பை விட்டு ஒரு நொடி கூட பிராட்டி பிரிவதில்லையே. அப்போ பிராட்டி எப்போதும் விளங்குவதாலே திருவடிக்கு நம்ம தலையில வச்சாதான் சிறப்பு. அந்த மஞ்சள் பட்டாடைக்கு மது கைட்டவரை நசுக்கினாதான் சிறப்பு. ஆனா திருமார்பு லக்ஷ்மி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறாள், எப்போதுமே சிறப்பு. அதனால எப்போதுமே சிறந்து இருக்கக்கூடிய திருமார்பை வர்ணிக்கக்கூடிய பாசுரம். நாமும் அப்படியே திருப்பாணாழ்வாருடைய திருவருளாலே திருவரங்கம் கருவறைக்கு எதிரே திருமண தூண்களுக்கு மத்தியிலே நின்று கொண்டிருந்தால் அப்படியே நம்ம கண்ணுக்கு நேர நாமும் திருவடியை சேவிச்சோம், மஞ்சள் பட்டாடையை சேவிச்சோம், உந்தியை சேவிச்சோம், உதரபந்தத்தை சேவிச்சோம். அப்படியே கொஞ்சம் இடப்புறமாக திரும்புகிறோம். ரங்கநாயகி தாயாரே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ரங்கநாதனுடைய திருமார்பு
நம் கண்கள்ல எல்லாருக்கும் சேவையாருதா? மனக்கண்ணுல நன்றாக தாயாரோடு, ஏன்னா இதுலதான் தாயாரையும் சேவிக்கிறோம், கொஞ்சம் நன்னாவே சேவிச்சுக்கோங்க. ரங்கநாயகி தாயார் திருமார்பில் வீற்றிருக்க ரங்கநாதனை சேவிக்கிறோம். அப்படியே திருப்பாணாழ்வார் அனுபவித்து பாட வாங்கோ 5வது பாசுரத்தை அனுபவிப்போம். பார மாய பழவினை பற்று அறுத்து என்னை தன் வாரம் ஆக்கி வைத்தான், வைத்தது அன்றி என்னுள் புகுந்தான், கோர மாதவம் செய்தனன் கொல் அறியேன், அரங்கத்து அம்மான் திரு ஆர மார்பது அன்றோ அடியேனை ஆட்கொண்டதே, பாரம் ஆய பழவினை பற்று அறுத்து என்னை தன் வாரம் ஆக்கி வைத்தான், வைத்தது அன்றி என்னுள் புகுந்தான், கோரமாதவம் செய்தனன் கொல் அறியேன், அரங்கத்து அம்மான் திரு ஆரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. இந்த பாட்டுல மொத்தம் 4 அடிகள். முதல் 3 அடிகள்ல பெரிய பெருமாள் தனக்கு செய்த அனுகிரகத்தை பாடினார் திருப்பாணாழ்வார். 4வது அடியில அவர் திருமார்பின் அழகையும் பெருமையையும் சொல்கிறார். இப்போ முதல் 3 அடியை முதல்ல பார்த்துருவோம். திருப்பாணாழ்வாருக்கு பெருமாள் என்ன அனுகிரகம் பண்ணாராம்? பாரம் ஆய பழ வினை பற்று அறுத்து. வினை அப்படின்னா கர்மா, பாபங்கள்னு அர்த்தம். அந்த வினைகளாகிய கர்மா பாபங்களை எல்லாம் பெருமாள் போக்கி கொடுத்தாராம். அது எப்படிப்பட்ட பாபம்னா பழவினை. வினைனா இந்த இடத்துல பாபம்னு சொன்னேன். பழவினைனா பழமையான பாபம், அதாவது தொன்று தொட்டு நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த ஜென்மம்னு இல்ல, இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு பிகினிங் பாயிண்டே இல்லைம்பா. அது போல நாம செஞ்ச பாபத்துக்கும் பிகினிங் பாயிண்டே இல்லாத பழவினை, பழமையான பாபங்கள், தொன்று தொட்டு பல 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 பிறவிகளாக பாபமே செய்து பாவியாயிருக்கேன். அப்படி பழவினை, ரொம்ப நாளா செய்த பழைய பாபங்கள் அப்படின்னா லாங் ஸ்டாண்டிங் சின்ஸ்னு அர்த்தம். அது எப்படி இருக்கான்? பாரம் ஆய. பாரம் ஆயன்னா பாரமாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம். பாரம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை, அதுதான் தமிழ்ல பாரம்னா இருக்கு. பாரமாயன்னா பாரமாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம். யாருக்கு பாரம்னா அது திருப்பாணாழ்வாருக்கு மட்டும் பாரம் இல்லையா, அது பெருமாளுக்கே கூட பாரமா இருக்குமா. பெருமாளாலேயே தள்ள முடியாத அளவுக்கு பாரம். ஏன்னா கம்பீரமா கண்ணபிரான் கீதையில சொல்றான், அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா, உன் எல்லா பாபத்தையும் நான் தள்ளி போக்கிடுறேங்கிறான். ஆனா இங்க திருப்பாணாழ்வார் ஒரு ரசானுபவமா சொல்றாராம். சில பொருளை நாமும் தள்ளணும்னு பார்த்தா என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்கே, தள்ள முடியலையேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதத்தான் பாரம் பா. பெருமாள் என்ன பண்றாராம்? திருப்பாணாழ்வாருடைய பாபங்களை தள்ளனான்னு பார்த்தா பாரமாய, அது பெருமாளுக்கே பாரமா இருக்கும் போல இருக்கு. அப்போ எல்லாம் வல்ல இறைவன் கூட தள்ள முடியாத அளவுக்கு பாரமாய, அவ்வளவு வெயிட்டா பாபம் பண்ணியிருக்கேன். அப்போ ரொம்ப நாளாவும் பாபம் பண்ணியிருக்கேன். அப்போ டியூரேஷனும் ஜாஸ்தி, பாரமா பண்ணியிருக்கேன்னா இன்டென்சிட்டியும் ஜாஸ்தின்னு அர்த்தம். அப்போ பாபத்துக்கு இன்டென்சிட்டியும் ஜாஸ்தியா இருக்கு, டியூரேஷனும் ஜாஸ்தியா இருக்கு. அதனால பாரமாய பழவினை, அவ்வளவு வெயிட்டா பாபம் பண்ணதுனால திருப்பாணாழ்வார்லாம் அவதார புருஷர், நித்திய சூரி, பணிவோடு சொல்லிக்கிறார். அதாவது இது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல காட்டின விஷயம் என்னன்னா, நான் நரகத்துல போய் ஒரு பிறவி எடுத்து அங்கே அந்த கூப்பம்னு போட்டு என்ன வறுத்து எடுத்தான்னா அடுத்து உடனே அடுத்த பிறவியும் நரகத்திலேயே எடுக்கணுமா? இல்லையே, இப்பத்தானே நரகத்துல ஒரு அந்த கூபம், கும்பிபாகம், ரௌரவம் எல்லாம் ஆச்சுன்னா அது ஒரு ஜென்மத்துல பண்ண பாபத்துக்கு ஆச்சு. அடுத்த ஜென்மத்து பாபம் இருக்கே, அடுத்த பிறவியும் நரகத்திலேயே எடும்பாளாம். நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் நரகத்துல ஒரு பிறவி எடுத்தாலும் கூட சரி, அந்த ஒரு குறிப்பிட்ட பாபம் அக்கௌண்ட் போயிடுத்து, அடுத்த மீதம் உள்ள கர்மாவை அனுபவிக்க பூமியில போய் பிறந்துக்கோம்பா. ஆனா திருப்பாணாழ்வார் சொல்றாராம், நான் நரகத்துல ஒரு பிறவி எடுத்தேன்னா மறுபடியும் அடுத்த பிறவி கூட நரகத்திலேயே தான் எடுக்கணும். அப்ப நரகத்தில் ஒரு பிறவி முடிந்தால் அடுத்த நரக பிறவி, அது முடிந்தால் அடுத்த நரக பிறவி. அந்த அளவுக்கு பாரமாய பழவினை இத்தனையும் பண்ணியிருந்தேன். ஆனா பெரிய பெருமாளுடைய கருணை எவ்வளவு பெருசுன்னா, நான் நினைச்சேன் பெருமாளுக்கு பாரமோன்னு. ஆனா நான் செய்த பாபங்களை விட பெரிய பெருமாளுடைய கருணை வசதி. அதனால என்ன பண்ணிட்டார்னா, பாரமாய பழவினை பற்று அறுத்து, அறுத்துனா அதை மொத்தமாக அழித்தொழித்து போக்கி விட்டார்னு அர்த்தம். அந்த பாபங்களை எப்படி போக்கினாராம்? வெறுமன அறுத்து இல்ல, பாரமாய பழவினை அறுத்து இல்ல, பாரமாய பழவினை பற்று அறுத்து. அந்த பற்றுனா என்னன்னா, பாபம் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம், பாபம் செய்வதிலே விருப்பம், அந்த பற்றையும் சேர்த்து அறுத்துட்டாராம் பெருமாள். ஏன் அப்படி பண்ணாராம்? ஒருவேளை திருப்பாணாழ்வாருடைய பாபங்கள் எல்லாத்தையும் போக்கினாலும் கூட மனசுக்குள்ள மீண்டும் பாபம் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா, பழைய வாசனை இருந்தால், பாபம் செய்வதிலே ஒரு ருச்சி விருப்பம் இருந்தால் மறுபடியும் பாபம் பண்ணி அதே அளவு பாபத்தை சேர்த்துன்னு வந்துருவார். அதனால பெருமாள் என்ன பண்ணாராம், இதுவரை செய்த பாபங்களையும் போக்கிடுறேன்,
இனி நீ பாபம் செய்யாத அளவுக்கு அதில் உள்ள பற்றையும் போக்கிடுறேன்னு பண்ணாராம். இது புரிவதற்காக பெரியவாச்சான் பிள்ளை விளக்க உரையில ஒரு உதாரணம் சொல்கிறார். என்னன்னா, ஒருத்தர் பெரிய நெடுஞ்சுவர், பெரிய சுவரா நம்ம ஏரியால வந்து கட்டிட்டார்னா, அந்த சுவரை நாம இடிச்சு சாய்க்கணும். ஆனா என்ன பண்ணுவோம்னா, தரைக்கு மேல இருக்கிற சுவரை மட்டும் சாய்க்க மாட்டோம். அதுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட், அஸ்திவாரம்னு தரைக்கு கீழே இருக்கும் இல்லையா, அந்த பேஸ்மெண்டோட சேர்த்து மேல இருக்க சுவரையும் சாச்சிருவோம் இல்லையா. அது போல பெருமாள் என்ன பண்ணாராம், மேலே இருக்கும் சுவர் போல இவருடைய பழவினை இருக்கு, அதையும் சாச்சாராம். அடியில இருக்க அஸ்திவாரம் போல பற்று இருக்கு, அதையும் சாச்சுட்டாராம். அதனால பழவினையும் மறுத்து பற்று மறுத்து, அப்ப பழவினைன்னு சொல்லக்கூடிய பாபங்களையும் போக்கிட்டார், அந்த பாபம் செய்ய வேண்டும்ங்கிற விருப்பமாகிய பற்றையும் போக்கிட்டார். அப்போ பாரமாய பெரிய பாரமாக இருக்கக்கூடிய நீண்ட காலமாக நான் செய்த வினை பாபங்களையும் பற்று பாபம் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணத்தையும் அறுத்து மொத்தமாக பெரிய பெருமாள் போக்கி கொடுத்தார். போக்கின பின் இரண்டாவது அனுகிரகம் பண்ணாராம். அந்த இரண்டாவது அனுகிரகம் என்னன்னா, என்னை தன்வாரமாக்கி வைத்தான். என்னை இத்தனை நாள் இப்படி பாபம் பண்ணி கொண்டிருந்து தாழ்ந்தவனாக இருந்த என்னை தன் வாரமாக்கி, வாரம் அப்படின்னா அன்பன், அன்பு கொண்டவன், அன்புக்கு இனியவன் அர்த்தம். தன் வாரம் ஆக்கி, தனக்கு அன்பனாக தன்னுடைய பக்தனாக ஆக்கி பெருமாள் ஆக்கினார். அப்ப இதுவரை பாபின்னு பெயர் பெற்றிருந்தேன், என்னை தன் வாரமாக்கி பெருமாளுடைய அன்பனாக, பெருமாள்கிட்ட அன்பு கொண்டவனாக அவர் ஆக்கினார். தன்ன வார்த்தையை கவனிக்கணும். நான் வாரமாகி இல்ல, என்னை தன் வாரமாக்கி. அப்ப பக்திங்கிறது பெருமாள் கொடுத்தாதான் வரும். நாம அவன்கிட்ட பக்தியில ஈடுபடுறோங்கிறது அவ்வளவு தூரம் சாத்தியம் இல்லை. ஏன்னா இந்த லோகத்துல எவ்வளவோ பேர் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டே போறவா இருக்கா இல்லையா. ஆனா அப்படியெல்லாம் இல்லாமல் பகவான் மீது உண்மையான அந்த நம்பிக்கைங்கிறது ஏற்பட்டு, அந்த நம்பிக்கை ஞானமாக மலர்ந்து, அந்த ஞானம் பக்தியாக கனிந்து பெருமாள்கிட்ட நமக்கு அன்பு வளர்ந்துருக்குன்னா, இவ்வளவு பேர் நாம அனுபவிக்கிறோம்னா, இதெல்லாம் அவர் அனுகிரகம் இல்லாமல் சாத்தியம் இல்லை. அப்போ என்னை தன் வாரமாக்கி, அதை எவ்வளவு அழகா ஆழ்வார் பாடியிருக்கார் பாருங்க. என் பாபங்களை போச்சு, நான் பக்தனா மாறினேன்னு சொல்லல, பாபங்களை எந்த பெருமாள் போக்கினாரோ அவரே தான் என்னை தன் வாரமாக்கி. என்னை தன்னுடைய வாரம் என்றால் அன்பன் அர்த்தம், தன்னுடைய அன்பனாக ஆக்கி வைத்தான். அது என்ன வைத்தான்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பெரியவாச்சான் பிள்ளை. பொதுவா வைப்பதுன்னா ஆங்கிலத்துல இன்ஸ்டால் பண்றதும்பா, ஒரு பொறுப்பில் அமர்த்துவது, அதுக்குதான் வைப்பதுன்னு பேரும். இவரை வைத்தான்னா என்ன அர்த்தம்னா, பெருமாள் திருப்பானாழ்வாரை என்னுடைய வாரிசு சந்ததின்னு உட்கார வச்சுட்டாராம். அப்போ வைத்தான் அப்படின்னா என்னை சந்ததியாக வாரிசாக ஆக்கி வைத்தான்னு அர்த்தம். என்ன வாரிசாக்குறதுன்னா என்னன்னா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அப்பா தன்னுடைய பையனை இவர் தான் என்னுடைய லீகல் ஹேர், என்னுடைய லீகல் வாரிசு இவர் தான் சொல்லிட்டா, அப்பாவோட சொத்தெல்லாம் இந்த பையனுக்கு வந்து சேர்ந்துருமோ இல்லையோ. அது போல பெரிய பெருமாள் என்ன பண்ணிட்டாராம், திருப்பானாழ்வார் தான் என்னுடைய வாரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாராம். அப்போ பெருமாள் சொத்தான வைகுண்டம் தானே கிடைச்சிடும். அப்போ மோட்சம் பெறுவதற்கு என்ன வழின்னா, நாம எல்லாம் பெருமாளுடைய குழந்தைகள்ங்கிறத நாம ரியலைஸ் பண்ணிட்டோம்னா போறோம். அவர் சொத்தான வைகுண்டம் நமக்கு இல்லாம வேற யாருக்கு. அப்ப பெருமாள் என்ன பண்ணாராம், எனக்கு வாரிசு திருப்பானாழ்வார், அதனால என்னுடைய எல்லா சொத்திலும் இவருக்கும் உரிமை உண்டு என்று வைத்தான், வாரிசாக ஆக்கி வைத்தான். அப்ப என்னை திருத்தி தன் வாரமாக்கி அன்பனாகவும் ஆக்கி வைத்தான், சந்ததி என்றும் அறிவித்து வைத்தான். அத்தோட நிக்கலையா, மூணாவதா ஒரு அனுகிரகம் பண்ணாராம். முதல் அனுகிரகம் பாபங்களையும் பற்றையும் போக்கினார். இரண்டாவது அனுகிரகம் பக்தியையும் வளர்த்து நல்ல சந்ததின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். மூணாவது என்ன பண்ணாராம், வைத்தது அன்றி. வைத்தது அன்றினா அப்படி வாரிசாக வைத்தது மட்டும் இல்லாமல், அன்றினா நாட் ஒன்லின்னு அர்த்தம். வைத்தது அன்றி அத்தோடு இல்லாமல் என் உள் புகுந்தான். என்னுடைய உள்ளத்துக்குள்ளே, நெஞ்சத்துக்குள்ளே புகுந்தான், நுழைந்து விட்டான். திருப்பானாழ்வாருடைய உள்ளத்துக்குள்ளேயும் பெருமாள் நுழைஞ்சிட்டாராம். இந்த ரெண்டு புரிஞ்சுது. ஒண்ணு பாபத்தை போக்கினார், ரெண்டு பக்தனா ஆக்கினார். இந்த மூணாவது தான் சார் புரியல. வைத்தது அன்றி என் உள் புகுந்தான், என் நெஞ்சத்துக்குள்ள வந்து பெருமாள் குடி புகுந்தார், நெஞ்சத்துக்குள்ளேயே குடி வந்தார். ஏன் வரணும்னா, அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை கதை சொல்லி விளக்குறார். ஏன்னா நமக்கு புரியிற மொழியில அந்த கதையை சொல்றேன். நாம ஒரு நிலம் வாங்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வீடும் கட்டல, ஒண்ணுமே பண்ணல. எங்க வீட்டுக்கு பக்கத்துல கூட ஒரு லேண்ட் அப்படிதான் இருக்கு. ஒரு அன்பர் வாங்கி வச்சார், ஒரு 30 வருஷமா அவரே வாங்கி வச்சுட்டு இருக்காரு. எதுவுமே கட்டாம எம்டி பிளாட்டாவே இருக்கு. அப்படி ரொம்ப நாளா ஒரு இடத்துல ஒரு லேண்டை வாங்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா, யாராவது வந்து டென்ட் போடுவா, யாராவது குடிசை போடுவா. அப்ப நமக்கு சொந்தமா ஒரு நிலம் இருக்குன்னா நாம அதுல குடி போயிடணும், வீடு கட்டிண்டு. நாம போகாம இருந்தா வேற யாராவது குடி போயிடுவா இல்லையா. அது போல பெருமாள் என்ன பண்ணாராம்,
முதல்ல ஒரு நிலம் வாங்கினோம்னா அந்த நிலத்திலே உள்ள தேவையில்லாத புல்லு, அது போல இந்த தேவையில்லாத செடிகள் புதர்கள்லாம் இருந்தா அதெல்லாம் களைஞ்சிடுவா. அதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் சுத்தி அழகா மதில் காம்பவுண்ட் இதெல்லாம் கட்டி பிடிச்ச மாதிரி ஆக்கிடுவா. ஆக்கினதும் என்ன பண்ணணும்னா நேரா குடி வந்துடணும். குடி வரலன்னா வேற யாராவது வந்து உட்கார்ந்துருவார். அது போல பெருமாள் என்ன பண்ணாராம், பாரமாய பழவினை பற்றறுத்துன்னு திருப்பாணாழ்வாருடைய உள்ளம்ங்கிற நிலத்துல பல புதர்களை போல பாபங்கள்லாம் இருந்தது. அந்த பாபங்களாகிய புதர்கள் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டார். கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணார், என்னை தன் வாரமாக்கி வைத்தான். இவர் தான் எனக்கு வாரிசுன்னு சொல்லி ப்ராப்பரா லேண்டை பர்ச்சேஸ் பண்ணி அதை வாரிசுன்னு அனௌன்ஸ் பண்ற மாதிரி அந்த லேண்டை நன்னா கிளியர் பண்ணி திருப்பாணாழ்வாருடைய உள்ளத்திலே தூய பக்தி வளரும்படியாக காம்பவுண்ட்லாம் கட்டி வச்சுட்டார். இப்ப அடுத்து பெருமாள் என்ன பண்ணணும், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ள குடி போகணும். குடி போகல நான் யாராவது கொண்டு போயிட்டா என்ன பண்றது? பெருமாள் பார்த்தார், திருப்பாணாழ்வார் மாதிரி ஒரு பக்தர் கிடைச்சிருக்கார், விட்டுடக்கூடாதுன்னு வைத்ததன்று என்னுள் புகுந்தான். இத 3 டைமென்ஷன்ல கலைக்கண்ணோட ரசிச்சு பாருங்க, கண்ணீரே வந்துடும். எவ்வளவு அழகான அனுபவம். ஒரு லேண்ட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றோம், புதர்களை கிளியர் பண்றோம், அழகா சுத்தி வேலி காம்பவுண்ட் அமைக்கிறோம், வீடு கட்டி உள்ள போகணுமா இல்லையா? அது போல புதர்களை கிளியர் பண்ணுவது போல பாபங்களை போக்கினாராம். காம்பவுண்ட் கட்டி என்னதுன்னு அறிவிப்பது போல பக்தராக ஆக்கினாராம். அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் பண்ணுவது போல திருப்பாணாழ்வாருடைய திருவுள்ளத்திலே வைத்ததன்று என் உள் புகுந்தான். உள்ளேயே போயிட்டாராம் பெருமாள். ஏன்னா நெஞ்சத்துல பெருமாள் குடி வந்தாதான் அந்த ஸ்வரூப ஞானம்ங்கிறது நீங்காமல் இருக்குமா. உள்ள நாம வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னா அப்புறம் யாராவது வந்து என்னுடைய நலம்னு டென்ட் போட முடியுமா? அது போல திருப்பாணாழ்வாருடைய உள்ளத்துக்குள்ள பெருமாள் வந்ததுக்கு அப்புறம் பெருமாளுக்கே தான் அடிமை என்ற எண்ணத்தை யாராலையும் மாத்த முடியாது இல்லையா? ஏன்னா பெருமாளை வெளியில வச்சிருந்தா கேள்வி கேட்கலாம். உள்ளத்துக்குள்ளேயே பெருமாள் கோவில் கொண்டு விட்டால் அதுக்கப்புறம் நான் பகவானுடைய அடிமைங்கிறத யாராலையும் மாத்த முடியாது இல்லையா? அதனாலதான் வைத்ததன்று என்னுள் புகுந்தான், அவருக்குள்ளேயும் புகுந்து விட்டார். இப்ப திருப்பாணாழ்வார் யோசிக்கிறார், இவ்வளவு அனுகிரகம் பெருமாள் பண்ணாரே, இதற்கெல்லாம் அடியேன் என்ன பண்ண? நம்ம ஏதாவது கை முதல் போட்டோமானா, கோரமாதவம் செய்தனன் கொல் அறியேன். கோரமான கொடூரமான, மா பெரிய, தவம் தபஸ் பண்றது, செய்தனன் கொல் அப்படின்னா செய்தேனோன்னு அர்த்தம். கோரமாதவம் செய்தனன் கொல், நான் என்ன கோரமான கடுமையான பெரிய தபஸெல்லாம் பண்ணேனா? ஏன்னா அப்படிப்பட்ட தபஸ்விகளுக்கு எல்லாம் தான் பெருமாள் உள்ளத்திலேயே வந்து காட்சி தருவார். உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும்னு ஆண்டாள் பாடுறா. அப்படி நான் ஏதாவது தபஸ் பண்ணேனா? செய்தனன் கொல் செஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னா, இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை அழகா ஒரு வியாக்கியானம் பண்றார். தமிழ்ல செய்தனன்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது ஒரு அழகான வார்த்தை. அது தன்மை ஃபர்ஸ்ட் பர்சன்லயும் வரும், படற்கை தேர்ட் பர்சன்லயும் வரும். செய்தனன் அப்படின்னா நான் செய்தேனான்னு அர்த்தம் உண்டு, செய்தனன் அப்படின்னா அவன் செய்தானான்னு அர்த்தம் உண்டு. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கணுமா, கோர மாதவம் கோரமான பெரிய தபஸை செய்தனன் கொல் பெருமாள் செய்தாரோ அறியேன், எனக்கு தெரியல. ஏன்னா நான் தபஸ் பண்ணலன்னு எனக்கு நன்னா தெரியும். ஏன்னா நான் தபஸ் பண்ணவில்லை, நான் பண்ணேனோன்னு தெரியவில்லை என்று திருப்பாணாழ்வார் சொல்ல வேண்டிய தேவை இல்லையாம். ஏன்னா இதுவரையும் பாபமே தான் பண்ணின்னு வந்திருக்கேன், தபஸ் எதுவும் பண்ணதா தெரியல. அதனால எனக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணணும்னா என்னால தபஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு நான் பண்ண வேண்டிய தபஸ எனக்கு சேர்த்து வச்சு செய்தனன் கொல் பெருமாளே பண்ணிட்டாரோ. ஏன்னா இங்க எல்லாமே பெருமாள் செய்த செயல்களை தானே சொல்லின்னு வருது. பாரமாய பழவினை பற்று அறுத்து, அந்த வர்பும் பெருமாளுக்கு தான். என்னை தன் வாரமாக்கி வைத்தான், அந்த வினை முற்றும் பெருமாள் தான். வைத்ததன்று என்னுள் புகுந்தான், அதுவும் பெருமாள் தான். கோரமாதவம் செய்தனன், அப்ப அவரும் பெருமாள் தானா. அப்ப பெருமாள் என்ன பண்ணிட்டாராம், திருப்பாணாழ்வாருக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதான். நம்மளால தபஸ் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுட்டு நானே தபஸ் பண்றேன்ட்டாராம். அதுதான் கோர மாதவம், கோரமான தபஸ். அது என்ன கோரமான தபஸ்னா, 3 விதமான தபஸ் சொல்லுவா. ரொம்ப கோரமானது, அதாவது கோரம்னா ரொம்ப கடுமையானதுன்னு அர்த்தம். எப்படின்னா, தண்ணீருக்குள்ள தபஸ் பண்ணுவாளாம், மலை உச்சியில தபஸ் பண்ணுவாளாம், நெருப்புக்கு மத்தியில தபஸ் பண்ணுவாளாம். இதுக்கு தான் கோரமான தபஸ்ன்னு பேரு. 3ஐயும் பெருமாள் பண்ணிட்டாராம். தண்ணீருக்குள்ள தபஸ் பண்ணணுமா, வட திருக்காவேரி தென் திருக்காவேரி 2 காவிரி நீருக்கு மத்தியில ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு தபஸ் பண்றேன்னு தண்ணீருக்குள்ள ஸ்ரீரங்கத்துல தபஸ் பண்றார். மலை உச்சியில தபஸ் பண்ணணுமா, திருவேங்கட மலைக்கு மேல போய் ஏறி நின்றுட்டு அங்க ஒரு தபஸ் பண்றேன்னு பண்ணார். அதுக்கப்புறம் நெருப்புல தபஸ் பண்ணணும். காஞ்சிபுரத்துல அத்திகிரி வரதராஜ பெருமாளாக நெருப்பு உத்தரவேதி நெருப்பிலேயே தோன்றி இன்னும் அத்திவரதராக தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அதனால கோரமான தபஸ் ஸ்ரீரங்கத்துல தண்ணீருக்குள்ளும், திருமலையில் மலை உச்சியிலும், காஞ்சியிலே நெருப்புக்கு மத்தியிலும் கோரமான மாதவம். தவம்னா தபஸ், மாதவம்னா பெரிய தபஸ்.
ஏன்னா தனக்காக தபஸ் பண்ணாமல் பக்தர்கள் வாழணும்னு நாம பண்ண வேண்டிய தபஸ் அவர் பண்றாரே, அதனால அது மாதவம். அப்ப கோர மாதவம் நாம் பண்ணல, செய்தனன் கொல் பெருமாள் செஞ்சிருக்காரோ. அரியேன் நமக்கு புரியாதுப்பா, பெருமாள் என்ன வேணாலும் பண்ணுவார். அப்ப எனக்காக அவர் தபஸ் பண்ணியிருக்காரா? இத்தனை தபஸும் பெருமாளை பண்ண தூண்டினது யாருன்னா இவர் திருமார்பில் இருக்கும் தாயார் தானே. நம்ம அம்மா மகாலட்சுமி தான் பெருமாள்கிட்ட நம்ம குழந்தைகளை காக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி அந்த தாயார் தபஸ் பண்ண வச்சிருக்கா. அந்த தாயார் வீற்றிருக்கும் திருமார்பு தெரியறதே, அரங்கத்தம்மான் திரு ஆர மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. இப்படி எனக்காக தபஸ் பண்ணி என்னை திருத்தி என் பாபங்களை போக்கி என்னை பக்தனாக்கி என் உள்ளத்துக்குள்ளே குடிவந்தாரே பெருமாள், அவருடைய திருமார்பை இப்போது சேவிக்கிறேன். எந்த பெருமாள்? அரங்கத்து அம்மான் திரு ஆர மார்பு அதன்றோ. அரங்கத்து அம்மான், அரங்கம் ஸ்ரீரங்கத்துக்கு, அம்மான் நாதன் தலைவன், அரங்கத்தம்மான் ரங்கநாதனுடைய திரு ஆர மார்பு அதன்றோ. திரு என்றால் லக்ஷ்மி, ஆரம் என்று சொன்னால் கழுத்தில் அணிந்து கொள்ளக்கூடிய ஹாரம், நெக்லஸ். திரு ஆரம் அதாவது அந்த திருமார்புக்கு 2 அணிகலனா. ஒன்னு திருமார்பிலேயே மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கிறாள், இன்னொரு புறம் ஆரம் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஹாரமும் அந்த திருமார்புக்குத்தான் ஒரு அணிகலனாக இருக்கிறது. அப்போ திருவாலும் ஆரத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட மார்பு, அதான் திரு ஆர மார்பு என்று ஆழ்வார் பாடியிருக்கிறார். அதாவது இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணார். ஆர மார்புன்னு இருக்கே, அந்த ஆரம் திருமார்புக்கு அலங்காரமா அப்படின்னா அலங்காரம் கிடையாதான். பெருமாள் திருமார்பு இருக்கே, அதாவது இடுப்புல மஞ்சள் பட்டாடை அணிஞ்சு விட்டார், அதனால தொடை முழங்கால் இதன் அழகெல்லாம் வெளியில தெரியாது. ஆனா திருமார்பு அப்படியே ஓப்பனா இருக்கு இல்லையா, நம்முடைய கண்ணெச்சில் திருஷ்டி பட்டுடுமா. அதனால திருமார்பின் அழகை கொஞ்சம் மறைக்கணும், திருஷ்டி படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஆரத்தை போட்டு அந்த அழகை மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதனால அது அணிகலன் கிடையாது, திருஷ்டி கழிப்பதற்காக அழகை மறைப்பதற்காக அணிந்திருக்கக்கூடிய மார்பு அந்த ஆர மார்பதன்றோ. அந்த திரு மகாலட்சுமி வீற்றிருக்கக்கூடிய ஆரம் அதற்கு அழகை மறைப்பதற்காக திருஷ்டி படாமல் இருப்பதற்காக இருக்கக்கூடிய ஆரம் பதித்த அந்த மார்பதன்றோ. அந்த மார்பல்லவோ அடியேனை ஆட்கொண்டதே. அடியேனை பெருமாளுக்கு அடிமையாக இருப்பவனான இந்த ஜீவாத்மாவை ஆட்கொண்டதே. ஆட்கொண்டதுன்னா அடிமை கொண்டது, அடிமையாக ஆக்கிடுத்துன்னு அர்த்தம். அடியேனை ஆட்கொண்டதே, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அடியேனை, அடியேன் எப்போதுமே பெருமாளுக்கு அடிமைதான், ஜீவாத்மாங்கிறது பெருமாளுக்கு அடிமைதான். ஆனா அதை புரிஞ்சுக்காம இருந்தேன். அந்த அடியேனை ஆட்கொண்டதே, இது ப்ராப்பராக அடிமை கொண்டது, அடிமையாக ஆக்கிடுத்து. திருமார்பு எப்படி அடிமையாக்கும்னா, ஏன்னா அது திரு மார்பு. ஏன்னா பாட்டை பாருங்க, அரங்கத்தம்மான் திரு ஆரமார்பதன்றோ. திருங்கிற லக்ஷ்மி விற்றிருக்கிறாள் அல்லவா, மகாலட்சுமியின் கட்டாட்சம் கிடைத்தால்தான், யாருக்கு தாயார் அனுகிரகம் இருக்கோ அவளுக்கு தான் அந்த ஸ்வரூப ஞானம்ங்கிறது வருமா. நாம் பெருமாளுக்கு அடிமைங்கிற உணர்வு எப்போ வரும்னா மகாலட்சுமி தாயார் கண்களால் கட்டாட்சித்தால் மட்டும்தான் வரும். அதனாலதான் நிறைய பேர் பக்தர்கள்னு சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் உண்டு. ஆனா அவளை என்ன சொல்லுவா, இந்த ஆத்மா சுதந்திரமானவன், ஆத்மாங்கிறது எவ்வளவு பெருசு தெரியுமா, இறைவனாவது ஆத்மா எவ்வளவு பெருசு தெரியுமா, இப்படி பேசுபவர்கள் உண்டு. ஆனா ஒரு சில மகான்கள் தான் இல்ல இந்த ஆத்மாங்கிறது அதுக்கு ஞானம் இருக்கலாம், ஆனந்தம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா இந்த ஆத்மா என்பது பகவானுக்கு அடிமைன்னு சொல்லக்கூடிய மகான்கள் ஒரு சிலர் தான் இருப்பா. ஏன் கம்மியா இருக்கான்னா, யாருக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் பூர்த்தியா கிடைக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் இந்த ஜீவாத்மா பெருமாளுக்கு அடிமை என்ற அந்த உண்மையான ஞானத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கு லக்ஷ்மி கட்டாட்சம்ங்கிறது வேணும். லக்ஷ்மி எல்லாருக்கும் பண்ணுவாளேன்னா பண்ணுவாள், படிப்படியாக பண்ணுவாள், அதுக்கும் ஒரு அளவுங்கிறது வச்சிருக்கா இல்லையா. அதனால அந்த லக்ஷ்மி கட்டாட்சம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களால் தான் பெருமாளுக்கு அடிமைன்னு உணர முடியுமா. அதனாலதான் பாருங்க, திருப்பாணாழ்வார் முதல் பாட்டுல அடியார்க்கு என்னை ஆட்படுத்த, என்னை என்றுதான் தம்மை சொல்லிக் கொண்டார். 2வது பாசுரத்திலும் பாருங்கள், கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையேன்னார், என்னுடைய அப்படிதான் சொல்லியிருக்கார். 3வது பாட்டுல பாருங்க, உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரேன்னார். ஆனா அங்க அடியேன் என்பதற்கு அழகுக்கு மயங்கினவன் தான் அர்த்தம். 4வது பாட்டிலே பாருங்கள், சதுரமா மதில் சூழ் பாசுரத்திலும் கூட உதரபந்தம் உதரபந்தம் என் உள்ளத்து நின்றுலாகின்றதே, என் என்றுதான் சொன்னார். ஆனா இந்த பாசுரத்தில் பாருங்கள், திரு ஆரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே, இங்கதான் அடியவன் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஏன்னா எப்ப தாயார நாம சேவிக்கிறோமோ, தாயாருடைய கட்டாட்சம் நம் மீது எப்ப படுகிறதோ அப்போதுதான் நாம் அடிமை என்ற ஞானம் ஏற்படுமா. அதனால திருமார்பை சேவிச்சார், தாயாரை சேவிச்சார், பெருமாளுக்கு அடிமையாக ஆகிவிட்டார். ஏன்னா எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் தாயார் கட்டாட்சம் இல்லாமல் ஞானம் வரவே வராது. இதுக்கு ராமாயணத்திலிருந்து பெரியவாச்சான் பிள்ளை உதாரணம் காட்டுறார்.
சுந்தரகாண்டத்துல 36வது சர்க்கம் ஹனுமான் சீதையிடம் பேசுகிறார். சீதை நீ யாருன்னு ஹனுமான்கிட்ட கேட்கிறார். ஹனுமான் சொல்றார், வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா, நான் ராம தூதன். எவ்வளவு நவவியாக்கரண பண்டிதரான ஹனுமான், ராம பக்தரான ஹனுமான் சீதை நீ யாருன்னு கேட்டப்போ நான் ராம தூதன் என்று தன்னை அறிமுகப்படுத்தினார். ஆனா சீதையின் கட்டாட்சத்தை அதுக்கப்புறம் தான் பெறுகிறார். சீதை நன்னா ஹனுமான வாழ்த்தரா. அதுக்கப்புறம் அதே சுந்தர காண்டத்துல ஒரு 6 சர்க்கம் தள்ளி, இப்ப இந்த ஸ்லோகம் 36வது சர்க்கம், அதே சுந்தர காண்டத்துல 42வது சர்க்கம், ராவணனுடைய சபைக்கு போறார் ஹனுமான். அங்க ராவணன் நீ யாருன்னு கேட்டான். தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய அக்லிஷ்ட கர்மணஹா, அடியேன் ராமதாசன்கிறார். இது வால்மீகி ராமாயணத்துல பார்க்கலாம். அப்போ ராமனுடைய அருள் பெற்று வந்த ஹனுமான் நான் ராமதூதன்னார். சீதையின் அருள் பெற்ற ஹனுமான் அடியேன் ராமதாசன்னார். ஏன்னா தாயாருடைய கட்டாட்சம் மட்டும்தான் நாம் அடிமை என்ற ஞானத்தை கொடுக்கும். அப்போ திரு, அதனால சில பேர் கேட்கலாம், ஏன் திருன்னு ஒரு வார்த்தை இருக்கு, இந்த ஒரு வார்த்தையை வச்சு தாயார் பெருமையா பாட்ட சொல்றேன்னு. கவிதையில தான் அழகு. அந்த திருங்கிறது எந்த பாட்டுல வந்திருக்கோ அங்கதான் அடியேன்னு வந்திருக்கு. அந்த திரு இல்லாத பாட்டுல அடியேன் வராது. அதனால இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னு ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். அப்ப நம்மை அடிமை கொள்ளும் பாசுரம் இந்த 5வது பாசுரம். அப்ப நடுநாயகமா பொருத்தமா இருக்கும் இல்லையோ, அதனாலதான் இந்த பாசுரத்தை அப்படி சிறப்பா நடுவுல வச்சிருக்கார் திருப்பாணாழ்வார். பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்றி என்னுள் புகுந்தான், கோரமாதவம் செய்தனன் போல் அறியேன், அரங்கத்தம்மான் திரு ஆரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. பெரும்பாரமாக இருக்கக்கூடிய பழமையான என்னுடைய பாவங்களையும் அதில் நான் கொண்ட பற்றையும் மொத்தமாக நீக்கிவிட்டு அதன் பின் என் உள்ளத்திலே பக்தியையும் உண்டாக்கி தன் சொத்தாக தன்னுடைய வாரிசாக என்னை நியமித்து வைத்தான் பகவான். அத்தோடு அவனே உள்ளேயும் குடிவந்து வேறு யாரும் உரிமை கொண்டாட முடியாதபடி பண்ணிட்டான். இதற்கெல்லாம் நான் தபஸ் பண்ணல, எனக்காக பெருமாளே தபஸ் பண்ணி எல்லா அனுகிரகமும் முன்னிட்டார். அந்த ரங்கநாதன் இருக்கிறாரே, அவருடைய திரு மகாலட்சுமி வீற்றிருக்கக்கூடிய ஆரத்தை போட்டு அழகை மறைத்து வைக்கக்கூடிய அந்த திருமார்பு இருக்கே, அந்த திருமார்புதான் என்னை அவருக்கு அடிமையாக்கியது, அடியேனை ஆட்கொண்டது அடிமை கொண்டது. அப்போ திருமார்பு அடிமை கொண்டதுன்னா திருமார்பில் உள்ள லக்ஷ்மி கட்டாட்சம் பண்ணி அடியேனை பெருமாளுக்கு அடிமையாக ஆக்கிவிட்டாள். இதுவரை நான், இனிமே அடியேன் என்று அற்புதமாக இந்த பாட்டிலே காட்டியிருக்கிறார் திருப்பாணாழ்வார். இதற்கு அப்படியே அடியேன் வழங்கிய ஆங்கில வடிவம். He destroyed the loads of my long-standing sins and made me his devotee, and he also entered into me. I am not sure whether he did penance for my sake, but the ornament-studded chest adorned with Sri has made me his servant என்பது ஆங்கில வடிவம். இனி பெரிய பெருமாளுடைய திருக்கழுத்து, அழகான கழுத்து, சேவிக்க தயாராவோமா? திருப்பாணாழ்வார் திருவடிகளே சரணம். பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் பாரமாகி வைத்தான், வைத்ததன்றே என்னுள் புகுந்தான். பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் பாரமாக்கி வைத்தான், வைத்ததன்றே என்னுள் புகுந்தான். கோரமாதவம் செய்தனன் கொல்லறியேன், அரங்கு தம்மான் திருவாரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே, அடியேனை ஆட்கொண்டதே.